வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வித்தியாசமாக ப்ரெட்டை யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் அதை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைம் நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி தான், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. அது மட்டும் இல்லை, சமையலுக்கு பிகினர்ஸாக இருந்தால் கூட நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் சீஸ் பால். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்த பிரெட் எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட 1 ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் துருவி விற்பாங்கள்ல, அந்த சீஸ் தான் வாங்கி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா கடையிலுமே வந்து சீஸ் துருவி விற்கிறாங்க. அது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலான சீஸை சும்மா துருவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உப்பு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் எல்லாத்தையுமே ஒன்றா. இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். இப்போ நான் குட்டி குட்டி பால்ஸாக எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை எடுத்து நம்ம மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைக்குமே செஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் உருட்டி வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஸோ நல்லா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிறிஸ்பியாக வந்துருச்சு. இன்னும் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். வாவ், சூப்பராக நமக்கு பிரெட் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மேலே லைட்டாக சீஸை துருவி போட்டிங்க அப்படின்னா சுவையான பிரெட் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.